ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித் பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க 7th சாப்டர் ஏரியா பேஜ் நம்பர் 150 இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். Fourth question, find the area of the spiral tube shown in the figure. The tube has the same width throughout. இப்போ இந்த ஸ்பைரல் டியூப் ஃபுல்லாக ஒரே விட்த் தான். அந்த விட்த் என்னன்னா இங்கே ஒன்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதோட விட்த் அதுதான். இது ஒரு ரெக்டாங்கிளா இந்த டியூப் வந்து ஒரு டியூபா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. அப்போ இதோட விட்த் வந்து எப்பவுமே ஒன்னு தான். ஸோ இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன எல் இன்டூ பி, அதில் பிங்கிறது ஒன்னு. ஸோ லென்த் மொத்தம் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டாவே அந்த வேல்யூ தான் நமக்கு ஏரியாவும் வரும். ஒருவேளை இது 20 மீட்டர்னா, ஸோ 20 × 1 20 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த லென்த் என்னவோ அது பொறுத்து தான் இங்க இருக்க நம்ம ஏரியாவும் வரும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான். அப்போ இங்க வந்து நமக்கு ஒன்னு தான் விட்தா இருக்கு. அப்போ இதோட ஹோல் லென்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே நமக்கு ஏரியா ஆஃப் த டியூப் கிடைச்சிரும். Hint, there are different ways of finding the area. Here is one method. What should be the length of the straight tube if it is to have the same area as bent tube on the left? ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸ்ல கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரெண்ட் வேஸ்னா இங்க லென்த் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் 20யா, அதுக்கப்புறம் இங்கேயும் 20, இங்கேயும் 20, அதுக்கப்புறம் இங்க 15 15 ரெண்டு 15 வருது, அதுக்கப்புறம் ரெண்டு 10 வருது, அதுக்கப்புறம் 5 ரெண்டு தடவை வருது. அவ்வளவுதான். ஸோ இதுதான் அதோட லென்த்தா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 120 வரும். ஸோ 120 மீட்டர்ஸ் வந்து லென்த். அப்போ லென்த் இன்டூ பிரெத் தான் ஏரியா இல்லையா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். அப்போ 120 × 1 வந்து 120 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ஸ்பைரல் டியூப் வந்து 120 மீட்டர் ஸ்கொயர் இப்படியும் சொல்லலாம். பட் ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெத்தட்ல இப்போ இந்த இடத்துல அது பெண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஒருவேளை இது ஸ்ட்ரெயிட் டியூபா இருந்தா இதோட லென்த் என்னவா இருந்திருக்கும்? இப்போ 5 + 5 10 இருந்திருக்கும். 10 இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா இது வந்து ஏரியா மாறக்கூடாதான். இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலுமே பெண்டா இருந்தாலுமே இந்த ஏரியா வந்து மாறக்கூடாது, சேமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? இங்க ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த லென்த் வந்து நம்ம இது 5 இந்த 5 அப்படியே தான் எடுத்துட்டோம். இப்போ அப்படியே எடுத்திருந்தோம்னா இங்க 10 வந்திருக்கும்னு அர்த்தம். அப்போ 10னா இதோட ஏரியா என்னவா இருந்திருக்கும்? 10 × 1 10 இருந்திருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணதுல நம்ம இப்படிதான் எடுத்திருக்கோம். பட் ஆக்சுவலா இப்படி இருக்காது. ஏன்னா இங்க பெண்ட் ஆகுது இல்லையா, இங்க இருந்தும் 5 இங்க இருந்தும் 5 இங்க இருந்து 5, அப்போ இங்க இருந்து 5னா தான் அப்போ இது ஒரு 10 இது ஒரு 5 இது ஒரு 5, அப்போ மொத்தம் 10 ஆயிருக்கும். ஆனா இங்க பெண்ட் ஆயிருக்கு இல்லையா, சோ இங்க வந்து ஒரு ஸ்கொயர் யூனிட் வந்து ஷேர் ஆகுது. இத ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிளா எடுத்துக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிளா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து 5 × 1 5 ஏரியா வரும். அண்ட் இதோட ரெக்டாங்கிள் வந்து 5 × 1 5 ஏரியா வரும். இப்போ இந்த ரெண்டு ஏரியாவும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 + 5 10 வரும். ஆனா இங்க வந்து ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் இருக்கு. ரெண்டு தடவை இந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம ஒரு தடவை மைனஸ் பண்ணணும். இப்போ எப்படி மைனஸ் பண்ணுவோம்? இதோட விட்டு வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்களா, இப்போ இந்த பக்கமும் 1 இந்த பக்கமும் 1, ஓ 1 × 1 1. ஸோ 1 ஸ்கொயர் யூனிட் இங்க இருக்கு, அதை நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இந்த ஹோல் ஏரியால இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 10 - 1 9. அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபா இருந்துச்சுன்னா இதோட லென்த் என்னவா இருந்திருக்கும்? 9 இருந்திருக்கணும். அப்பதான் இதோட ஏரியா வந்து சேமா இருந்திருக்கும். ஸோ 9 × 1 வந்து 9. ஸோ இந்த மாதிரி பெண்டான ஷேப்ல இருக்கும் போது நம்ம ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சு ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த ஓவர்லாப்பிங் ஸ்கொயரை மைனஸ் பண்ணா நமக்கு 9 வருது. ஸோ நம்ம நேரா பிரிச்சாலுமே அதே தானே வரணும். இப்போ நம்ம 5 5 லென்த் வந்து 10 மீட்டர் அப்படி எடுத்தோம்னா நமக்கு 10 தான் ஏரியா வருது, 9 வரல. இப்போ இது தப்பு. நம்ம வந்து எக்ஸாக்டா போடணும்னா எப்படி போடணும்? இந்த ஓவர்லாப்பிங் ஸ்கொயரும் கணக்கு எடுக்கணும். இப்போ ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் எடுத்துட்டா 9 வருது. அப்போ இப்போ எப்படி 9 வரும்? இங்க விட்த் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லென்த் என்னவா இருந்தா நமக்கு ஏரியா 9 வரும்? 9 இருக்கணும். ஏன்னா ஏரியா வந்து நமக்கு 9 வரணும், விட்த் 1. அப்போ லென்த் வந்து என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஏரியாவா இங்க வரும். பிகாஸ் L × B = ஏரியா. ஸோ லென்த் வந்து 9 இருந்துச்சுன்னா 9 1s are 9, அப்போ ஏரியா 9 வருது. ஸோ சேம் ஏரியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு
இந்த லென்த்தை வந்து ஒரு ஸ்கொயர் யூனிட்டை நம்ம இங்க மைனஸ் பண்ணணும், அப்பதான் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் வேஸ்ல சால்வ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இது டைரக்டா லென்த் நம்ம ஆட் பண்றது. பட் ரியலா பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் லென்த்ல ஒரு ஓவர்லாப்பிங் யூனிட் ஸ்கொயர் வருது, அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ எங்கெல்லாம் அந்த யூனிட் ஸ்கொயர் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிளும் 20, இந்த ரெக்டாங்கிளும் 20, பட் இங்க வந்து ஒரு தடவை கால்குலேட் பண்ணும் போதே இன்னொரு தடவை மறுபடியும் இங்க கால்குலேட் பண்றோம். அப்ப இங்க ஓவர்லாப்பிங் ஒரு ஸ்கொயர் வருது. அண்ட் இங்க கால்குலேட் பண்ணும் போதே ஒரு தடவை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இங்க பண்ணும்போது ரெண்டாவது தடவை கால்குலேட் ஆகும். ஸோ இங்க ஒரு ஓவர்லாப்பிங் ஸ்கொயர். அண்ட் இந்த கார்னர்ல, அப்போ கார்னர்ஸ்லாம் நமக்கு ஒரு ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் வரும். அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 and 8. So 8 overlapping squares இருக்கு இந்த ஸ்பைரல் டியூப்ல. அந்த ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? அதோட விட்த் பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 into 1 1 ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயரா தான் இருக்கும். அப்போ 8 ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் இருக்குன்னா அந்த 8 ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? 8 into 1 8 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இப்போ டோட்டல் ஏரியா என்னது? Area of spiral tube equal to total area minus இந்த 8 overlapping square நம்ம மைனஸ் பண்றோம். ஏரியா ஆஃப் 8 ஓவர்லாப்பிங் ஸ்கொயர். ஓ டோட்டல் ஏரியா வந்து 120, அதுல இருந்து இந்த 8 ஓவர்லாப்பிங் ஸ்கொயரோட ஏரியா வந்து 8 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் பண்ணீங்கன்னா 112 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஏரியாவை நார்மல் லென்த்தை வச்சு கால்குலேட் பண்ணோம். அண்ட் அதுல இருந்து இங்க 2 தடவை கால்குலேட் பண்ற மாதிரி வருது இல்லையா? இங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு தடவை அண்ட் இங்க கால்குலேட் பண்ணும்போது இன்னொரு தடவைன்னு 2 தடவை நம்ம இங்க இந்த ஏரியா மட்டும் கால்குலேட் பண்றோம். ஸோ அதுல இருந்து ஒரு தடவை நம்ம எடுத்துடணும். ஸோ ஒரு ஏரியாவை நம்ம இந்த ஏரியா மட்டும் ஒரு தடவை எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இது எத்தனை தடவை இருக்கு அந்த மாதிரினா 8 தடவை எல்லா கார்னர்ஸ்லயும் இருக்கு. ஸோ 8 தடவை அந்த 1 ஸ்கொயர் மீட்டரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த டோட்டல் ஏரியால இருந்து நமக்கு எக்ஸாக்டான அந்த ஏரியா கிடைக்கும், which is 112 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? இன்னொரு மெத்தடும் இருக்கு, அது நான் போட போறது இல்லை, ஜஸ்ட் அந்த மெத்தட் மட்டும் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த லென்த் மிடில்ல எடுத்துட்டு போகணும், அந்த டியூபுக்கு மிடில்ல. ஸோ இதை வந்து இங்க டச் பண்ணாம இங்க மிடில்லயே நிறுத்திட்டு இப்படி எடுத்துட்டு வரணும். அண்ட் இங்கேயுமே மிடில்ல நிறுத்திட்டு இப்படி எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி அந்த மிடில்ல இருக்க லென்த்தோட நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20, இங்க இருந்து இது வரைக்கும் 1னா அண்ட் இந்த லென்த் பாத்தீங்கன்னா இது ஹோலா 20, இங்க இருந்து 0.5 இங்க இருந்து 0.5 மைனஸ் ஆச்சுன்னா 1 மைனஸ் ஆகும். அப்ப இங்க 19 வரும். ஸோ இந்த மிடில் பாயிண்ட்டை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா நம்ம ஓவர்லாப்பிங் ஸ்கொயர்லாம் நம்ம பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் அந்த லென்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்க இருக்க அந்த லென்த்தோட வேல்யூஸ் வந்து நமக்கு மாறும். சரி ஓகே, அதையும் நம்ம போட்டுடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இது சும்மா தான் சொல்றேன், இதெல்லாம் நான் போட தேவையில்ல. போன வாட்டி போட்டது அந்த 120 மைனஸ் 8 இருக்கு இல்லையா, அது மட்டும் நீங்க போட்டாவே போதும். அப்போ இங்க இருந்து இதை எடுத்தோம்னா 20ல இருந்து -1 பண்ணா 19, இங்கேயும் 19 வரும். அண்ட் இங்க வந்து டோட்டலா 15 இருக்கு. அந்த 15ல இருந்து இங்க ஒரு 0.5 இங்க ஒரு 0.5, அப்போ மைனஸ் பண்ணா 14. இங்கேயும் அதே மாதிரி 14 வரும். இங்க இருந்து இது வரைக்கும் 10, இதுல 0.5 மைனஸ் பண்ணா 9, இந்த லென்த்ல 9, இந்த லென்த்ல 4, அண்ட் இந்த லென்த்ல பாத்தீங்கன்னா 4 வராது. இங்க இருந்து 0.5 மட்டும் தான் மைனஸ் ஆகும், இந்த பக்கம் மைனஸ் ஆகாது 0.5, அதனால 4.5. இப்போ இதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதும் 19.5 பிளஸ் 19 பிளஸ் 19 பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 4 9 பிளஸ் 9 பிளஸ் 4 பிளஸ் 4.5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 112 வரும். ஸோ இப்படி பண்ணாலுமே நமக்கு சேம் ஆன்சர். அங்க வந்து 120 மைனஸ் 8 பண்ணா 112 வந்துச்சா, இங்க வந்து அந்த மிடில் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த மிடில்ல இருந்து அந்த லென்த் எடுத்தாலுமே நமக்கு இங்க ஆன்சர் கரெக்டா 112 வந்துருச்சு. Fifth question, in this figure if the side of the square is doubled. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுல 3 ரீஜனா பிரிச்சிருக்காங்க, அதாவது இங்க ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க, அதனால தான் இங்க லைன் போட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒருவேளை லைன் போட்டா இது 4 ஈக்குவலா பிரிச்ச மாதிரி அர்த்தம்.
இப்போ இந்த சைட் லென்த் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் த ரீஜன் 1 2 3 கிவ் ரீசன். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, டபுள் ஆகுது. அப்போ இந்த ரீஜன் அதே மாதிரி இந்த மாதிரி 4 பிரிச்சோம்னா இந்த 1 2 3ங்கிற ரீஜன் எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த ஏரியாஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ சைடு ஆஃப் ஸ்கொயர் வந்து நம்ம ஒரு 2 மீட்டர் எடுத்துக்கலாம். யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம், மீட்டர் கூட வேணாம், 2 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ஏரியா என்னவா இருக்கும், a இன்டூ ஏ. அப்போ 2 இன்டூ 2 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இங்க சைடு டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்கொயரோட சைடு என்ன ஆகும், 2 இன்டூ 2 4 ஆகும். இந்த 2ங்கிறது இங்க டபுள் ஆகுது, சைடு டபுள் ஆகுது. ஸோ இந்த ஸ்கொயரோட சைடு லென்த் வந்து 4 யூனிட்ஸா இருக்கு. இப்போ இதோட ஏரியா என்னவா இருக்கும், ஏரியா ஈக்குவல் டு 4 இன்டூ 4 ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ் ஆகுது, ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் மற்ற ஏரியாஸும் பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயரை ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. இந்த ஹாஃப்ல இருந்தும் இன்னொரு ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. ஓ இது வந்து இப்படி எடுத்தோம்னா இது வந்து 1/4 1/4 1/4 1/4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3ங்கிறது வந்து half of the square and இந்த 1 and 2ங்கிறது 1/4 of the squareன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன, 4 இன்டூ இந்த 1ஓட ரீஜன் வந்து 1/4 of the whole square. அப்போ 1/4 பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். அதே மாதிரி தான் ரீஜன் 2மே 1/4 ஆஃப் த ஸ்கொயர் தான், அதனால அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். இப்போ ரீஜன் 3க்கு பார்த்தீங்கன்னா ஹோல் ஏரியா 4 அண்ட் ரீஜன் 3 வந்து அந்த ஸ்கொயர்லேயே ஹாஃப், அதனால ஏரியா இன்டூ ஹாஃப் பண்ணீங்கன்னா 2 வருது. அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த பிகர் ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 and 1 ஒரே மாதிரி, அங்க மாதிரி தான் இங்கேயும் ஹாஃபா பிரிச்சிருக்காங்க இந்த 3ய. அண்ட் அந்த ஹாஃப்ல இருந்து 1/4 இந்த 2 and 1 பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் ஏரியா என்ன, 16 அதுல வந்து இது வந்து 1/4னா 16/4 வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் இந்த 3யோட ரீஜன் ஏரியா எப்படி மாறுதுன்னா 16 இன்டூ இது வந்து ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹாஃப் கால்குலேட் பண்ணீங்கன்னா 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ அந்த ஏரியா எப்படி மாறுதுன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏரியா என்னவா இருந்தது 4 அண்ட் டபுள் ஆன சைஸ் டபுள் ஆன பிறகு ஏரியா 16 மாறுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரீஜன் அண்ட் செகண்ட் ரீஜனோட ஏரியா ஸ்டார்டிங்ல 1 1 இருந்தது, இங்க 4 மாறுச்சு. அண்ட் ரீஜன் 3யோட ஏரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் யூனிட்ஸா இருந்து இப்போ 8 ஸ்கொயர் யூனிட்ஸா மாறி இருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் பாருங்க, 1 4 ஆயிருக்கு, இங்க 2 8 ஆயிருக்கு, இங்க 4 16 ஆயிருக்கு. இந்த நம்பர் எப்படி வந்துச்சு, இன்டூ 4 பண்ணி பாருங்க, எல்லாத்துலயும் 4 பண்ண இந்த வேல்யூஸ் வருமா. அப்போ 4 டைம்ஸ் இந்த ஏரியா வந்து சைட் லென்த் வந்து டபுள் ஆச்சுன்னா ஏரியாஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைட் லென்த் வந்து நம்ம டபுள் தான் ஆக்குறோம், இன்டூ 2 ட்வைஸ் தான் பண்றோம். ஆனா ஏரியாஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ ஏரியா ஆஃப் ரீஜன் 1 2 3 வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏரியா இந்த ரீஜன் 1 2 3 மட்டும் இல்ல, டோட்டல் ஏரியா கூட எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா will increase 4 times when the side length of the square gets doubled. சைட் லென்த் டபுள் ஆகும், ஆனா ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி தான். எப்பவுமே லென்த் வந்து சைடு லென்த் வந்து டபுள் ஆச்சுன்னா ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி தான், இந்த சம்க்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே அது அப்படிதான். இப்போ சைட் லென்த் வச்சுதான் நம்ம பெரிமீட்டரும் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆனா பெரிமீட்டர் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ சைட் லென்த் டபுள் ஆகும் போது பெரிமீட்டர் வந்து நமக்கு டபுள் ஆகும். ஸோ பெரிமீட்டர் டபுள் ஆகும், ஆனா ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. லென்த் இன்க்ரீஸ் ஆகும் போது, அதாவது டபுள் ஆகும் போது பெரிமீட்டர் டபுள் ஆகும், ஆனா ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த figure it out questionஸ்ல லாஸ்ட் question, sixth one, divide a square into 4 parts by drawing 2 perpendicular lines inside the square. இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை எடுத்து அதுல 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா நம்ம டைரக்டா அந்த டயகனல்ல பண்ணாம நார்மலா ஒரு லைன் போட்டு அதுக்கு பர்பண்டிகுலரா இன்னொரு லைன் போட்டு அந்த மாதிரி வரையணும்.
அப்புறம் rearrange the pieces to get a larger square with a hole inside. இப்போ அதை அப்படியே வச்சோம்னா அதே சைஸ் ஸ்கொயர் தான் வரும். பட் அது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அதோட பெரிய ஸ்கொயர் வரும் அண்ட் உள்ள வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஹோல் இன்சைட்னு சொல்றாங்க. You can try this activity by constructing the square using cardboard, thick chart paper or similar materials. இது வந்து நம்ம பண்ணி பார்க்க வேண்டியது இல்ல, நம்ம ஏதோ கண்டுபிடிக்கிறது இல்ல. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க, சார்ட் பேப்பர், ஒரு கார்ட்போர்ட் அந்த மாதிரி. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கணும் அண்ட் டயக்னலா இருக்கக்கூடாது. அண்ட் இதோட சென்டர்ல வந்து ப்ரொடெக்டர் வச்சு 90 டிகிரி பாயிண்ட் எங்க வருதுன்னு மார்க் பண்ணணும். லைக் திஸ். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு 90 டிகிரி வந்து நமக்கு இங்க வருது. ஸோ பாத்தீங்கன்னா டயக்னல்ல வரல, தனியா வேற ஒரு இடத்துல வருது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு 90 டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிட்டேன். இதை தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அந்த ஸ்கொயரை நான் இந்த மாதிரி தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும் ஸோ தட் லார்ஜர் ஸ்கொயர் வரணும். இப்போ நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னா, இப்போ ஆல்ரெடி 90 டிகிரி வந்து எல்லா கார்னர்ஸ்லயும் இருக்கும். அந்த சேம் கார்னர்ஸை நம்ம இந்த ஸ்கொயருக்கும் கார்னர்ஸா வச்சா அதே சைஸ் தான் வரும். இங்க லார்ஜர் ஸ்கொயர் கேக்குறாங்க, அதனால வேற எங்க 90 டிகிரி வருதுன்னா இங்கதான் நம்ம 90 டிகிரி வராது. இங்க வந்து நம்ம பர்பண்டிகுலரான லைன்ஸ் தான் டிரா பண்ணோம். ஸோ இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, எல்லாமே 90 டிகிரிஸ் வந்திருக்கும். ஸோ இந்த சென்டரை நம்ம கார்னரா எடுத்துக்கலாம். இப்போ அப்படி இந்த சென்டரை கார்னர்ஸா எடுத்தோம்னா இங்க 90 டிகிரி அந்த கார்னர்ஸ் வந்து நம்ம இங்க அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜர் ஸ்கொயர் வச்சுன்னா நடுவுல ஒரு ஹோல் வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம படிச்ச கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு குட்டி ரெக்டாங்கிள் இருந்துச்சா, இந்த ஏரியா கேட்டாங்களா, அந்த மாதிரி தானே நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம கட் பண்ணது ஒரு ஸ்கொயர், அதை கட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னொரு ஸ்கொயர் பண்ணோம். அப்போ அதுல ஸ்கொயருக்குள்ள ஒரு ஸ்கொயர் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த ஏரியா என்னவா இருந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே தரல புக்ல. ஸோ புக்ல தரதுனால நம்மளும் இங்க டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. பட் எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ரீஜன்ஸ் தான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை படிச்சோம். ஸோ இதுவுமே ஒரு ஸ்கொயர்ல இருந்து அதுக்குள்ள இன்னொரு ஸ்கொயர் வர மாதிரி எல்லாம் வந்ததுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.